ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் கொஞ்சோண்டு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பையன் பட்டா போட்டு படுத்துருவான். வேற யாரும் இல்லை, பிசாசு தான். ஓகே, இந்த காலி நிலம்லாம் இருக்கும், பட்டா இல்லாத நிலம், அதெல்லாம் வந்து எப்படி அபகரிப்பாங்களோ அது மாதிரி கொஞ்சோண்டு கேப்பு கிடைக்குதா, இவனை எப்படி சாய்க்கலான்றது மட்டும்தான் பிசாசோட ஒவ்வொரு நாளும் எண்ணமே. ஆனால் ஆண்டவர் வாசலில் நின்று கதவை தட்டினே இருக்காரு. நம்ம இருதயத்து வாசலில் நின்று என் பிள்ளை என் வார்த்தையை கேட்க மாட்டானா, அவனை குறித்து நான் வச்சிருக்க திட்டத்தை நடத்த மாட்டானா, சீக்கிரமாக நடக்காதா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் நின்றுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட வார்த்தை கேட்கறதுல. இன்னைக்கான அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. பிரதர் சிஸ்டர், இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நான் நினைக்கிறேன். நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். கொடுக்காதீங்கடா, பட்டா போட்டு படுத்துக்குவான், அப்புறமேட்டு கஷ்டப்பட்டு என்கிட்ட வருவீங்க, அபகரிச்சுட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஸோ ப்ளீஸ் முன்னாடியே கொடுக்காதீங்கன்றார். ஓகே, ஜோம் பண்ணுங்க, வார்த்தையை படிங்க. எப்பெல்லாம் நீங்கள் தனியாக இருக்கீங்க, டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்களா, அப்போ தான் அப்படியே நைஸாக வருவான். லைட்டாக ஒரு சரக்கு போட, ஒரு கட்டிங் போட. இன்னைக்கு பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கு ஈடாய் பெண்களும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாலிப சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும். ஓகே, பாவம் அவ்வளோ அளவுக்கு பெருகிடுச்சு. என்னோட வாலிப நாட்கள் அப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பேன். சரக்கு போடு, அப்படியே நைஸாக அந்த மாதிரி இப்போ தப்பான வீடியோ பாரு, வேறு ப்ரான் பாப் வீடியோ பாரு, அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்படி தான் நம்மளை அடிக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக போட்டுருவா. அதுக்கப்புறம் ஆண்டோட சத்தம் நம்ம காதுக்கே கேட்காது. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார், அவனுக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னா அடித்து துரத்துங்க அவனை வெளியே. நான் வரேன் உள்ள, உங்களை கொண்டு வச்சிருக்க திட்டங்கள் நான் நடத்த போகிறேன். உங்களை குறித்து பெரிய காரியங்கள் இருக்குது. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்ல. அவனை அடித்து துரத்துங்க, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். புரியுதா? பொருள் நான் திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். அவருக்கு இடம் கொடுங்க. இதனால் இல்லை, அவன் 10 சோதர மாமே நல்ல.